பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாரத்தோடு இருக்கீங்களா? ஏதோ ஒரு பாரம் உள்ளத்தை அழுத்துதா? ஒரு பிரச்சனை, ஒரு கவலை, ஒரு வியாதி, ஒரு தேவை, அல்லது உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, கணவரை குறித்து, மனைவியை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து, சூழ்நிலை குறித்து எப்பொழுதும் ஒரே பாரமா இருக்குதுங்க. பாரம் சுமந்து சுமந்து இழைத்து போறேன்னு கலங்குறீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? 55 சங்கீதம் 22 வசனத்துல, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆண்டவர் சொல்றார், என் மகனே, என் மகளே, கர்த்தர் மேல பாரத்தை வச்சிரு. நீ எதுக்கு சுமந்துகிட்டு இருக்கணும்? இந்த பாரத்தை நீ ஏன் சுமக்கிற? நான் இருக்கிறல உனக்கு. ஒரு பார சிலுவையை இயேசு சுமந்து கொண்டு கொல்கத்தா மீட்டிற்கு போனார்ல, அவர் மீது வைக்கப்பட்ட சிலுவை ரொம்ப தோளை அழுத்துகிற பார சிலுவை. ஒரு மனிதனால் தூக்கி சுமக்க முடியாத அளவுக்கு பாரம் உள்ளது. அதை சுமந்து கொண்டு போனாரே, எதற்காக? நம்முடைய பாரத்தை தன் தோளின் மேலே ஏற்று சுமந்து நமக்காக எல்லாவற்றையும் செய்வதற்கு தான் அவர் சிலுவையில நம்முடைய பாரங்களை சுமந்தார். அது ஒரு மரச்சிலுவையின் பாரம் அல்ல, நம்முடைய பாரம். பாவத்தின் பாரம், சாபத்தின் பாரம், வியாதியின் பாரம், நிந்தையின் பாரம், அவமானத்தின் பாரம், நெருக்கத்தின் பாரம், இப்படி நம்மை வேதனைப்படுத்துகிற எத்தனையோ பாரமான காரியம் இருக்குதுல்ல, அதெல்லாம் அவர் சிலுவையில ஏற்றுக்கொண்டார். எதுக்கு தெரியுமா? உங்களுக்காக. பிறகு எதுக்கு நீங்க பாரத்தை சுமக்கணும்? அவர் உங்களை ஆதரிப்பார். அவர் மேல வச்சிருங்கன்னு ஆண்டவர் சொல்றார். இன்றைக்கு பாரத்தை வச்சிட்டீங்கன்னா இன்றைக்கே ஒரு மாற்றம் உண்டாகும். எது உங்களை பாரப்படுத்து துக்கப்படுத்துதோ அந்த காரியத்தில் ஒரு அற்புத மாற்றம் உண்டாவதை நீங்க பார்ப்பீங்க. இன்றைக்கு இப்போ விசுவாசிங்க, எனக்காகத்தான் இயேசு சிலுவையில பாரம் சுமந்தா, என் பாரத்தெல்லாம் சுமந்துட்டார், இனி நான் சுமக்க தேவையில்லைன்னு ஒப்பு கொடுக்குறீங்களா? இப்போ அர்ப்பணிச்சு பாருங்க. இந்த நிமிஷமே ஒரு மாற்றம் உண்டாவதை நீங்க பார்ப்பீங்க. ஜெபிக்கிறீங்களா? இயேசுவே, என் பாரத்தை எல்லாம் உம்மீது வைக்கிறேன். நீங்க என் பாரத்தை சிலுவையில பாரமாக சுமந்து முடித்து விட்டீர். இனி இந்த பாரத்தை நான் சுமக்க விரும்பல, உம்முடைய பாதத்துல வச்சிடுறேன். நீங்க என்னை ஆதரிக்கிற தேவன். இன்றைக்கே பாரத்தை மாற்றி அற்புதம் செய்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.